ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் சோபகிருத வருஷம் மாசி மாதத்தின் பலன் 13/2/2024 13/3/2024 வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். முதல்ல இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும், சூரியன் சனி புதன் இந்த 3 கிரகங்களும் கும்ப ராசியிலே, மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா. இந்த மாசத்துல சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாளர் 13ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரமா. பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை பொறுத்து, இந்த 4 கிரகங்களுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தலையானா செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்தில் இருக்கார். சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி, அதாவது 9/3 அன்னைக்கு பார்த்தேன்னா, அதாவது 8/3/2024 அன்னைக்கு பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். புத பகவான் 2ஆம் தேதி அன்னைக்கு 2/3/2024 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமே. 13ஆம் தேதி சாயந்தரம் மாதம் பிறகுறது. சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். அதை சொல்லிட்டு 16ஆம் தேதி பார்த்தேனால் ரத சப்தமி, அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய 7ஆம் நாள், அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய 7ஆம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர். அதுவும் மாசி மாசத்தில் வரக்கூடிய. இதன் மூலியமாக என்ன அப்படின்னு, இந்த ரத சப்தமியில் தேர்கால்கள், சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது. அதனால இன்னுமே வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, 24ஆம் தேதி 24/2/2024 அன்னைக்கு பார்த்தேன்னா மாசி மகம்ன்றது பௌர்ணமி சொல்லக்கூடியது. மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவான், சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார். ஒருவருக்கொருவர் 180 பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வரும். மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம். குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தரமும் அது வரும். இந்த வாட்டி மாசி மகம் வருது. இது 24/2/2024 அன்னைக்கு வருது. இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா 5/3/2024, அதாவது மார்ச் மாதம் 5ஆம் தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும். புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது, புதிய இடம் வாங்கிறது, புதுசாக மனை அதாவது அடிக்கோல் இடுறது, அதை தவிர மனைக்கு வாசக்கால் வைக்கிறது, இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணணும். கார்த்தால 9:42 11:12 வரலாம் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அந்த கடைசி 36 நிமிஷத்தில், அதாவது 9:42 11:12 வரலும் இருக்கக்கூடிய கடைசி 36 நிமிஷத்தில் பண்ணினர்களேயானால் அது வெற்றியை கொண்டு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறேன். விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது. அது 7/3/2024 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு 10ஆம் தேதி அன்னைக்கு 10/3/2024 அன்னைக்கு மாசி மாதம் அமாவாசை வருது. அமாவாசைன்றது மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும். தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள், திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும். அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலைன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வலியுறுத்தி. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படும், நீங்கள் எனக்கு ஃபோன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தின் பலன்களை ஒன்றொன்னா. தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த சோபகிருத்து வருஷத்தில் பார்த்தாலேனால் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு சனி பகவான் 7.5 சனியிலிருந்து 3ஆம் இடத்துக்கு சனி, பாத சனியிலிருந்து 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போனது பெரிய விசேஷம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஒரு தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதம், அதாவது மாசி மாதம் 13/2/2023 13/3/2023 வரை உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பொதுவாகவே நாங்கள் இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மூமெண்ட்டை வச்சு தான் இந்த பலன்களை சொல்லுவோம்.
சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானோட சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். புத பகவானும் சேர்ந்திருக்கார். அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இருந்தாலும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும், கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அதாவது சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தடையானால் உங்களுக்கு வந்து அதாவது கிரக யுத்தம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து வெளிச்சமான கிரகம், சனி பகவான் வந்து இருட்டான கிரகம். இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய முயற்சிகள் வீணாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 9ஆம் அதிபதி போய் 3ஆம் இடத்துல போய் உட்கார்றது அப்படின்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 9 10 அதிபதி 3ஆம் இடத்தில் போய் உட்கார்றார் அப்படின்னா, அதாவது தர்ம கர்ம அதிபதிகள் 2 பேருமே வந்து 3ஆம் இடத்துல போய் உட்கார்றது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொது நலனுக்கு நிறைய விஷயங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் மூலியமாக கண்டிப்பாக இந்த மாதத்தில் வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதாவது இதுவரையிலும் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குழந்தை பிராப்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் 5ஆம் இடத்துல குரு பகவான் அவரே வந்து புத்திரகாரகன், அவர் போய் 5ஆம் இடத்துல இருந்தும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 2ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குழந்தை செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி குடும்பத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார், நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கறதுனால இந்த மாதம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம், தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி உண்டாகக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஏதோ புதிய தொழிலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல செவ்வாய், அதாவது 2ஆம் இடத்துல செவ்வாயோட உச்சம் பெற்று போய் இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் பேசும்போது நல்லினம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் புத பகவான் வந்து இந்த மாதம் அதாவது 3/3/2024 வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிடுற இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சிறு சிறு தொய்வு இருக்கக்கூடும். ஏன்னா சனி பகவானோட சூரிய பகவான் இருக்கிறதும் 9ஆம் இடத்தை வந்து பார்க்குறதும் வந்து நிச்சயமாக சிறு பிரச்சனைகள் தந்தையின் மூலியமாக வரும். உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் புதுசாக அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் சூரிய பகவானுக்கு உண்டான சில பரிகாரங்கள் நீங்கள் செய்கிறது பெரும் ஏற்றத்தை கொடுக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த செம்பருத்தி இலை, இல்லைன்னா வந்து இந்த செந்தாமரை பூ, இல்லைன்னா கோதுமை தானம், கோதுமை இதெல்லாம் வந்து கோவிலில் கொடுத்து தானம் கொடுக்க சொல்லுவோம். நல்ல ஒரு ஏற்றம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். இதை தவிர வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற சூரியனார் கோவில் போயிட்டு வாங்க. சூரியனுடைய ஸ்தலம்னு சொல்லுவாள், போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வருது. இந்த மாதத்தில் மொத்தமாக பார்த்தாலேயானால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வண்டி வாகனங்களில் ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதம் வந்து மாசி மாதம் சோபகிருத்து வருஷம் ஒரு பெரிய ஏற்றமான பொன்னான மாதமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.